மேம் ரவுண்ட் ஒன்ல எஸ்எஃப் காலேஜ் கிடைச்சிருக்கு, ரவுண்ட்லேயும் அதில் அதே காலேஜ். இப்போ நாங்கள் மீண்டும் அட்மிஷன் போடணுமா? கிடையாதுங்க. மீண்டும் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த முறை நீங்கள் வேற காலேஜ் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அந்த காலேஜில் வந்து சீட் இல்லை. ஸோ அதனால அதே காலேஜ் ரீடைண்டுன்னு வரும். மறுபடியும் அட்மிஷன் போட வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த காலேஜில் ஏங்க நாங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த முறை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேரம் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் இவன் வந்து ரீடைன் ஆயிருக்கா இதே காலேஜில். அவங்களே கால் பண்ணுவாங்க, மிச்ச மீதி இருக்கிற ஃபீஸ் எல்லாம் வந்து கட்டுப்பா. சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கட்டுங்க, அடுத்தது அலாட்மெண்ட் பாருங்க, அலாட்மெண்ட் வந்து அதாவது ப்ராசஸிங் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு போங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய 3.5 lakh வந்து கட்டிடுங்க.